ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்போ டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக நம்ம உடம்புல இருந்து என்னென்ன அளவு தேவைப்படும், அந்த அளவை நம்ம உடம்புல இருந்து எப்படி எடுக்கணும்னு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடம்புல இருந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன அளவுகள் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட உயரம் நான் 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த 15 இன்ச்சு நான் எப்படி எடுக்கிறேன்னா, இப்போ நான் இதில் இமேஜில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ஷோல்டரில் இருந்து கீழே நமக்கு பின்பக்கம் தான் எடுக்கணும், முன்பக்கம் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸில் பின்பக்கம் தான் மார்க் பண்ணுவோம். அதனால் நம்ம பின் சைடு தான் ஃபஸ்ட்டு அளவு எடுக்கணும். ப்ளவுஸோட உயரம் எடுக்கும்போது நம்ம ஷோல்டரில் இருந்து கீழே நமக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 36, 37, 38 சைஸ் வரை நம்ம ஒரு 15 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது வேணால் நம்ம ஒரு 15.5 இன்ச்சு, 16 இன்ச்சு எடுத்துக்கலாம். உயரம் எவ்வளோ வேணுமோ அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ நான் 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 15 இன்ச்சை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸில் இப்போ துணியை நம்ம இந்த மாதிரி லைனிங் துணியை 2ஆக மடித்து போட்டிருப்போம். இந்த சைடு ஃபோல்டட் சைடாக இருக்கும், நம்ம மடக்கின பக்கமாக இருக்கும். ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோன்னா நம்ம பேக் சைடை தான் கட் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு பேக் சைடுக்குள்ளே அளவே பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட உயரம் நம்ம எப்படி மார்க் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு கீழே இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு தையலுக்கான அளவு நம்ம மடக்கி தைப்போம்ல, அதுக்கான அளவை விட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம எவ்வளோ அளவு வைக்கிறோமோ அந்த அளவை மார்க் பண்ணணும். இப்போ அந்த 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவுக்கு மேலே இருந்து நம்ம 15 இன்ச்சு டேப்பை வச்சு 15 இன்ச்சு எடுத்துட்டு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு விடுவோம். ஷோல்டர் தைக்கிறதுக்காக தையலுக்கான அளவு இந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ளவுஸ் உயரம் மார்க் பண்ணணும். அடுத்து ஷோல்டர் நான் 18 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஷோல்டர் அளவு நம்ம எப்படி எடுக்கணும்னா, இப்போ நான் இந்த இமேஜில் காமிக்கிறது மாதிரியே நம்ம ஒரு ஷோல்டரில் இருந்து இன்னொரு ஷோல்டர் வரை டேப்பு வச்சு கிளியராக எடுக்கணும். நம்ம எடுக்கும்போது இதுவும் பின்பக்கம் தான் எடுக்கணும், முன்பக்கம் வச்சு எடுக்கக்கூடாது. நான் இப்போ இந்த இதில் காமிக்கிறது மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டேப்பை வச்சு தான் எடுக்கணும். டேப்பு வளையவோ எடுக்கவோ கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நமக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவை எடுத்துக்கோங்க. நம்ம 18 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் போட் நெக்காக வைக்கிறதா இருந்தால், போட் நெக்குங்கும்போது நம்ம கழுத்தோட இறக்கம் 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 3 இன்ச்சு, 4 இன்ச்சு இந்த அளவில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் இந்த ஷோல்டரோட அளவை 2ஆக டிவைட் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த ஷோல்டருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஷோல்டரோட அளவை கண்டுபிடிச்சி ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து மார்பு சுற்றளவு நம்ம உடம்புல இருந்து எப்படி எடுக்கணும். நான் 35 எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த இமேஜில் காமிக்கிறது மாதிரியே நம்ம பஸ்ட்டுக்கு மேலே எடுக்கணும். பஸ்ட்டுக்கு மேலே சுற்றி எடுக்கக்கூடிய அளவு தான் நமக்கு மார்பு சுற்றளவு. இந்த மாதிரி டேப்பை பஸ்ட்டுக்கு மேலே வச்சுட்டு நம்ம கரெக்டான அளவை, ரொம்ப டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் எடுக்கக்கூடாது, வச்சு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அளவை இப்போ 35 நான் எடுத்திருக்கேன். அந்த 35 நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த அளவை நம்ம அந்த ஆம்ஹோல் லென்த்து வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை டா ஷேப்பில் வரைஞ்சி விட்டுருப்போம்ல, அந்த டா ஷேப் அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு விடணும். அடுத்து இடுப்பு சுற்றளவு நான் 30 எடுத்திருக்கேன். அதை உடம்புல இருந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, இப்போ நான் இந்த இமேஜில் காமிச்சிருக்கிறது மாதிரியே நம்ம அந்த ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸோட லென்த்து எவ்வளவு எடுத்திருக்கோமோ அந்த அளவை சுற்றி எடுக்கணும். இப்போ நான் ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸோட லென்த் 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 15 இன்ச்சு அந்த இடத்த சுற்றி தான் நம்ம இடுப்போட சுற்றளவு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். இடுப்போட சுற்றளவு நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக தான் எடுக்கணும். ஏன்னா இடுப்பு சைடுங்கும்போது நம்ம ப்ளவுஸ் லாக் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக தான் லாக் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் இருத்தியே நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கும்போது நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். என்ன மெஷர்மெண்ட் கிடைக்குதோ அதை 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம 4ஆக டிவைட் பண்ணுறோன்னா, நம்ம இப்போ பேக் பீஸ் 2ஆக மடித்து போட்டிருப்போம். அதே போல் ஃப்ரண்ட் பீஸ் துணியை 2ஆக மடித்து போட்டிருப்போம். அப்போ பார்க்கும்போது நமக்கு 4 பீஸ் துணி வரும். அதனால் அதை 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். 4ஆக டிவைட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கழுத்தோட இறக்கம்
நான் இந்த இமேஜில் காமிக்கிறது மாதிரியே நமக்கு இப்போ பின் கழுத்தோட இறக்கம் எடுக்கிறோன்னா நம்ம ஷோல்டரில் இருந்து நம்ம கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். முன்பக்கம் எடுக்கிறதா இருந்தால் அதே இது டேப்பை முன்பக்கமாக வச்சுட்டு நம்ம ஷோல்டரில் இருந்து கீழே வந்து நமக்கு எவ்வளோ கழுத்து இறக்கம் வேணுமோ அந்த அளவை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் டேப்பில் இந்த இமேஜில் காமிக்கிறது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஆம்ஹோல் ரவுண்டு நான் 16 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம உடம்புல இருந்து எப்படி எடுக்கணும்னா, இப்போ நான் இந்த இமேஜில் காமிச்சிருக்கிறது மாதிரியே நம்ம வந்து ஆம்ஹோல் ரவுண்டை அந்த கையோட சுற்றி வந்து நம்ம அந்த அக்குள் சைடோட சுற்றி வந்து எடுக்கணும். எவ்வளோ கிடைக்குதோ அதை 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை வச்சுட்டு நம்ம ஆம்ஹோல் லென்த்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 35 எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம 6ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன அளவு கிடைக்குதோ அந்த அளவை எடுத்து நம்ம ஆம்ஹோல் லென்த்தாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் லென்த்தாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லென்த்துலேருந்து இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம லைன் போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம மார்பு சுற்றளவு அதை எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதை 4ஆக டிவைட் பண்ணி அந்த எல் ஷேப் மாதிரி போட்டிருக்கோம்ல ஆம்ஹோல் லென்த்து அந்த அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த முக்கில் இருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆம்ஹோல் லென்த்தில் இருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வளைச்சி வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்டதுக்கு பிறகு நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பாதியாக எடுத்து எவ்வளோ வருதுன்னு ஆன்சர் வச்சுருப்போம்ல அந்த அளவை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த ரெடி ஷோல்டரில் இருந்து மார்பு சுற்றளவோட ரெடி அளவு வர அந்த ரவுண்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 16ல் எனக்கு பாதி வந்து எவ்வளவு 8, அந்த 8 இன்ச்சு நான் வருதான்னு செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்திருக்கணும். அப்படி எனக்கு 8 இன்ச்சு வரல அப்படின்னா 8 இன்ச்சுக்கு பதிலாக எனக்கு 8.5 இன்ச்சு அந்த ரவுண்டில் ஜாஸ்தியாக வருது அப்படின்னா எவ்வளவு நமக்கு ஜாஸ்தியாக வந்திருக்கோ அந்த அளவை வந்து நம்ம இந்த ஆம்ஹோல் லென்த்தில் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தியாக வந்தால் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 8 இன்ச்சுக்கு பதிலாக 8.5 இன்ச்சு வந்திருக்கனால நான் மேலே மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறவு நம்ம அந்த ஆம்ஹோல் ரவுண்டை வந்து வரைஞ்சி விட்டுட்டு நம்ம அந்த ரவுண்டுக்கு தக்குன்னு நமக்கு அந்த 8 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். அதே இது நமக்கு 8 இன்ச்சுக்கு பதிலாக எனக்கு 7.5 இன்ச்சு வந்துட்டு கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா அந்த எவ்வளவு இன்ச்சு கூடுதல் வந்திருக்கோ அதை கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல் ஷேப் போட்டுட்டு அதே மாதிரி இன்னொருக்கா ரவுண்ட் வரைஞ்சி நம்ம செக் பண்ணும்போது அந்த ஆம்ஹோல் ரவுண்டு நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி தான் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டுக்கு செக் பண்ணணும். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டெல்லாம் நம்ம கரெக்டாக வரைஞ்சி விட்டதுக்கப்புறவு மார்பு சுற்றளவுக்கு அளவில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டு பேக் பீஸ் வரைஞ்சி நம்ம பேக் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு போவோம். ஃப்ரண்ட் பீஸ் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு அடுத்த அளவு என்ன தேவைப்படும்னா நம்ம இந்த பேக் பீஸை போட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து கரெக்டாக அந்த பேக் பீஸில் என்ன அளவு இருக்குதோ அதே அளவை நம்ம முன்பக்கத்துக்கு வரைஞ்சி எடுத்துருவோம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து அதில் மார்க் பண்ணணும். இப்போ முன்பக்கத்துக்கு நம்ம என்ன அளவெல்லாம் தேவைப்படும்னா முன்பக்க உயரம் வந்து நான் 12.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 12.5 இன்ச்சுங்கிறது நான் ரெடி அளவு தான் 12.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கான அளவு விடணும். இப்போ நான் இந்த இமேஜில் காமிக்கிற மாதிரி நம்ம ஷோல்டரில் இருந்து நம்ம பஸ்ட்டு முடிகிற இடத்துல வச்சு நம்ம வந்து எடுக்கணும். அதுதான் முன்பக்க உயரம். கரெக்டான அளவு எடுக்கணும். பஸ்ட்டு முடிகிற அளவு வரை நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ வந்து நான் 12.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 12.5 இன்ச்சை நம்ம இந்த ரெடி ஷோல்டர்லேருந்து கீழே வர மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறவு எக்ஸ்ட்ரா மேலே வந்து தையலுக்கான அளவும் அதே போல் கீழே பட்டியும் முன்பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கான அளவும் விடணும். அடுத்து வந்து ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு நமக்கு தேவைப்படும். இது வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். எப்படின்னா நமக்கு வந்து டாட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த அளவு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நான் வந்து 9.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா நம்ம ஷோல்டரில் இருந்து இப்போ நான் இந்த இமேஜில் காமிக்கிற மாதிரியே ஷோல்டரில் இருந்து நம்ம நிப்பிள் பாயிண்ட் வரை எவ்வளவு இருக்குதோ அந்த அளவை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். இது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். இதை வந்து நம்ம ஷோல்டரில் இருந்து மார்க் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு, இந்த அளவும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம அந்த ஹூக் சைடில் இருந்து டாட் மார்க் பண்ணுறதுக்காக தேவைப்படும். இப்போது நம்ம நான் இந்த இமேஜில் காமிக்கிற மாதிரி நம்ம ஒரு நிப்பிள் பாயிண்ட்லேருந்து இன்னொரு நிப்பிள் பாயிண்ட் வரை எவ்வளோ அளவு இருக்கோ டேப்பை கரெக்டாக அந்த இமேஜில் காமிக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. நான் வந்து 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மார்க் பண்ணும்போது 2ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணுவோம். ஒரு ப்ளவுஸ் நம்ம மார்க் பண்ணும்போது பின்பக்கம் வந்து ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடு நம்ம மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 3 அளவும் வந்து நமக்கு தேவைப்படும். என்னென்ன அளவுனா ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட், அடுத்து வந்து
முன்பக்க உயரம் இந்த 3 அளவும் கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும். ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு கரெக்டாக வந்து அந்த கப் ஷேப் முதல் அந்த டாட் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வரணும்னா கண்டிப்பாக இந்த 3 அளவும் தேவைப்படும். இப்போ இந்த 3 அளவும் உங்களுக்கு தெரியலை, எப்படி எடுக்கணும்னு கிளியராக தெரியலை அப்படின்னா இதை வந்து நம்ம மார்பு சுற்றளவு மட்டுமே வச்சு இந்த 3 அளவையும் நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலான்னு லாங் வீடியோவாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான அளவு எப்படி எடுக்கலான்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து முன்கழுத்து உயரம் வந்து நான் 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த இமேஜில் தெரிகிற மாதிரியே நம்ம ஷோல்டரில் இருந்து முன்கழுத்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கையோட நீளம் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா நான் வந்து 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். உடம்புலேருந்து எடுக்கும்போது நம்ம எப்படி எடுக்கணும்னா இப்போ இந்த இமேஜில் காமிக்கிற மாதிரி நமக்கு இந்த ஷோல்டர் முடியும்ல அந்த இடத்துல இருந்து நம்ம கீழே எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். கம்மியாக வேணுன்னா கம்மியாக எடுத்துக்கலாம், ஜாஸ்தியாக வேணுன்னா ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கையோட சுற்றளவு நம்ம எப்படி எடுக்கணும்னா இப்போ நம்ம அந்த ஷோல்டர் கீழே இருந்து அந்த கை ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து நம்ம கையோட நீளம் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அந்த இடத்த சுற்றி தான் நம்ம வந்து கையோட சுற்றளவு எடுக்கணும். இப்போ நான் வந்து மேலேருந்து 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 9 இன்ச்சு எதில் முடியுதோ அதில் தான் நம்ம அந்த கையோட சுற்றளவு வந்து நம்ம எடுத்து நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணிக்கணும். இப்போ இவ்வளோ தான் நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய அளவுகள். இந்த அளவை வந்து நம்ம உடம்புல இருந்து எப்படி எடுக்கணும் தெரியல, வேறு மார்பு சுற்றளவு மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேறு மார்பு சுற்றளவு மட்டுமே வச்சு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ளவுஸை எப்படி கட்டிங் போடலாங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி லாங் வீடியோவாக நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.